ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்கிற பொன்மொழிகளுக்கு இணங்க கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய இருப்புக்குறிச்சி கிராமத்துல ஆசிரிய பணியோடு சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உன்னதமான சேவைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க ஒரு சிறப்பு ஆசிரியர். புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியினுடைய நிறுவனர் திருமிகு குணஸ்தான மீறி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தன்னிறைவுக்காக, தன்னுடைய வாழ்க்கையில அவங்க மேம்படணுன்றதுக்காக ஒரு படிப்பு எடுத்து அவங்க ப்ரொஃபஷனலா அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக தான் ஒரு படிப்பு எடுத்து படிப்பாங்க. ஆனா நீங்க படிச்சிருக்கிறதே சேவையின் அடிப்படையில இந்த சேவையை மேற்கொள்ளணுன்ற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தான் நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த படிப்பை நான் படிக்கணும், இந்த சேவை தான் என் வாழ்நாள் முழுக்க நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணிருச்சு இல்லையா? அந்த எண்ணம் தோணுனதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. நான் கிராமத்தில் தான் நான் படித்தேன். கிராமத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. நானும் எங்கள் அண்ணனும் ட்ராவல் பண்ணுவோம், அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம். அப்போ என்னென்னா சாலை ஓரத்தில் நிறையா பிள்ளைங்க இருப்பாங்க, அதை பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னா என்னுடைய சிஸ்டரையே, என்னோட சொந்த தங்கச்சியே அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்னோடய ஃபேமிலியில் ஒரு 3 பேர் இருக்காங்க. என்னோடய தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்கள் மாமா பொண்ணு, எங்கள் அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கும்பொழுது ரெண்டாவது இப்போ எங்கள் அண்ணன் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு. அது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏற்பட்டோடனே சரி, அவங்க சொன்னதை அவங்க தான் நம்ம கூட இல்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னதை வச்சு நம்ம பண்ணணும், இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சேவை செய்யணும். ஆனால் நிறையா நல்லவங்களுக்கு பண்ணுறதோட இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு, இந்த ஊனமுற்ற பிள்ளைங்களுக்கு பண்ணும் பொழுது நம்ம இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க, இவங்களுக்கு நான் இருக்கேன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், எல்லாருக்கும். ஏன்னா இப்போ நல்லா இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க, போய் செய்வாங்க. இந்த பிள்ளைங்க ஏன்னா வீட்டில் தானே இருப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்கும் பொழுது யாரும் தேடி போய் பண்ண முடியாதுல்ல. நிறைய பேர் வேலைன்னு சொல்லிட்டு போவாங்க. நிறைய அவங்களுக்குன்னு பர்சனலாக ஒர்க் இருக்கும். அதனால நம்ம போய் பண்ணணும், இந்த சமுதாயத்துக்கு அந்த பிள்ளைங்களும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பணியை நான் ஆரம்பித்தேன். நீங்களா கிளம்பி போய் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கான கல்வியிலேருந்து, அவங்களுக்கான மருத்துவம் வசதியிலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பணியை கடந்த ஓராண்டா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இதை ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு? நீங்கள் இதை ஆரம்பிக்கிறப்ப குழந்தைங்களை நீங்கள் எங்கள் கூட அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க உங்களை நம்பி அந்த குழந்தைங்களை அனுப்புறதுக்கு தயாராக இருந்தாங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பணியை செய்கிறதுக்கு எதிர்கொண்ட சவால்கள் என்னென்னமா? நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஏன்னா பெற்றோருக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நான் சின்ன பொண்ணாக இருந்தேன். அப்போது எப்படி கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, என்னன்னு எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக அவங்க வீட்டில் போய் பேரண்ட்ஸை பார்த்து டெய்லியும் வீக்லிஸ் ஒரு 2 days போயிட்டு பேரண்ட்ஸை பார்த்து பேசுறது, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபீட்பேக் சொல்கிறது. பசங்க இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது, அதுவும் இந்த பசங்க இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது, அவங்களும் தனியாக கல்வி இருக்குது, தனியாக நம்ம எடுத்து செய்யணும், நீங்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சா என்னாலையும் ஒரு கல்வி ஆரம்பிக்க முடியும். அதனால டெய்லி வாரத்தில் 2 நாள் ஒரு 2 நாள் எல்லா பசங்க வீட்லேயும் போய் பேசுவேன், அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்க பெற்றோர்கள் அவங்களால எப்படி இந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால நான் அதை படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், இந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடாது, வீட்டில் இந்த பிள்ளைங்களுக்குன்னு தனியாக கல்வி இருக்குது, தனியாக டீச்சர்ஸுங்க இருக்காங்க, அதனால நம்ம தனியாக எடுத்து பண்ணி அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும். அவங்களும் இந்த சமுதாயத்தில் அவங்களாலையும் படிக்க முடியும். அவங்களுக்கும் நிறைய வசதி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்ல வண்டி கொடுக்குறாங்க, நிறைய புக்ஸ் அந்த மாதிரிலாம் புக்கு கொடுத்து நிறைய படிக்க வைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கும் கல்வி எல்லா தகுதி இருக்குது. நீங்க இப்படி விடக்கூடாது பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நார்மலா இருக்கவங்களுக்கு சலுகை கொடுக்கறத விட இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் அதிக சலுகை கொடுக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்தாலும், எதா இருந்தாலும் இவங்களுக்கு தான் அதிக சலுகை கொடுக்குது. அதனால அதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அப்படி இருக்குதா, அப்ப நம்ம பிள்ளையும் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி அவங்க ஆட்டோல அமுச்சு விடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸே சந்தோஷப்படுவாங்க, என் பிள்ளை முன்னையோட இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான், நல்லா பேசுறான், நல்லா அம்மான்னு சொல்றான், என்ன அம்மான்னு சொல்றான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர். முதல்ல நீங்க போய் நம்பிக்கை ஏற்படுத்தி நீங்க அங்க போய் உங்களுடைய சேவையில செஞ்சு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து. ஆமா, வீட்டுல போய் தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஆரம்பிச்சு 1 year முடிஞ்சிருச்சு. வீட்டுல போய் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வீட்டுல ஒரு 1 yearக்கு முன்னாடி போய் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு, என்னோட பொதுமக்களோட ஒத்துழைப்போட தான் நான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சேன். அதுவும் என்னோட சொந்த வீட்டுல தான் ஆரம்பிச்சு நீங்க நடத்திட்டு இருக்கிறதே உங்க வீட்டுல தான் இந்த விஷயத்த நீங்க இந்த பள்ளி, இந்த அறக்கட்டளை எல்லாமே உங்க வீட்டுல தான் நடத்திட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க சொந்த வீட்டுல தான் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால என்னால அது வெளியில கொண்டுட்டு போக முடியாதனால அதனால வீட்டிலே வச்சு நம்ம சொந்த வீட்டிலே பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே பிள்ளைங்களை டெய்லியும் அழைச்சிட்டு வீட்டிலே ஒரு கிளாஸ் செட்டப் கொண்டு வீட்டிலே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் வருவாங்க. ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, இது உங்க பிள்ளைக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் இந்த பிள்ளைக்கு நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. இப்போ ஏன் பிள்ளைக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்க்க
எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபுல் சப்போர்ட் நீங்கள் என் பிள்ளைக்கு பண்ணுங்கள், நாங்களே நாளைக்கு இல்லைனாலும் நீங்கள் என் பிள்ளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறதுனால ஏன்னா நமக்கும் அது ஒரு உற்சாகமாக ஆகுது. ஏன்னா இப்போ நார்மல் பிள்ளைங்க வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்களே, ஏதோ ஸ்கூலுக்கு அமுச்சுடுறோம் படிக்க வைக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த பொது சேவையில் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது எங்கள் அண்ணனோட நினைவு அதை வந்து நான் கடைசி வரைக்கும் நான் கொண்டுட்டு போகணும். அவர் தான் நம்ம கூட இல்லை, ஆனால் இந்த பிள்ளைங்களாவது அவங்க நினைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பெற்றோர்களுக்கும் போய் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைங்களை நீங்க வந்து மொத்தமா டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு நாள் எப்படி போகும்? உங்களுடைய ஒரு பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஆரம்பத்துல இருந்து ஒரு பொழுது முடிகிற வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. இந்த பிள்ளைங்களோட எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ அந்த பிள்ளைங்க எதாவது சாப்பிட்டாங்க, கை கழுவி விடணும், இல்லை எதாவது பண்ணணும்னா இப்போ வேற யாருக்காவது போய் செய்யும் பொழுது நான் ரொம்ப கூச்சப்படுவேன். நல்லவங்களுக்கு செய்யணும்னா கூச்சப்படுவேன். அதுவே இந்த பிள்ளைன்னும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, பாகுபாடு தெரியாது, ஈகோ தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நான் செய்யும்போது அந்த பிள்ளைங்க என் மேலே வந்து அம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. அம்மானே கூப்பிடுறாங்க. வருவாங்க, வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க. சப்போஸ் யாராவது அவங்க வீட்டில் ஃபேமிலியில் ஏதாவது திட்டாங்க அந்த மாதிரினா கூட அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மார்னிங் வந்தோடனே சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க அம்மா திட்டினாங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பத்தி டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது, இப்ப குழந்தைங்க வந்து உங்ககிட்ட பேரண்ட்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா, குழந்தைங்க தான் வந்து அதிகமா என்கிட்ட வந்து மார்னிங் வந்தோடனே சொல்றாங்க, நான் இதுதான் சாப்பிட்டேன், இதுதான் பண்ணேன், அம்மா இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த பிள்ளைங்களை வச்சு நடத்துறதுனால எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்ப எனக்கே ஏதாவது ஒரு வழினா மத்தவங்க இப்ப நல்லா இருக்கவங்க கூட அப்படியே தயங்கி போயிடுவாங்க, எதுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், எது செய்யணும். ஆனா இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தயக்கமும் கிடையாது. எதுவும் இருந்தாலும் எனக்கு தலை வலிக்குது, இப்போ ஏதாவது ஜஸ்ட் வெளியில போயிட்டோம், தலை வலிக்குது, அமைதியா இருக்குன்னா என் பிள்ளைங்க அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தலை வலிக்குதுன்னா நீங்க படுங்கம்மா, நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க, படுங்க, நாங்க அமைதியா உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரின்னும் பொழுது எனக்கு அது வந்து பெருசா தெரியும். குழந்தைங்களுக்குள்ள உங்களுக்கும் குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு அருமையான ஒரு புரிதல் நல்லா இருக்கும். அவங்களோட டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்றது, எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எல்லாமே மறைஞ்சு போயிடும் குழந்தைங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. நாங்கள் பார்த்தோம் நீங்கள் ஃபிசியோதெரப்பி எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தோம். இங்கே நிறைய குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா? என்னென்ன குழந்தைங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளோடு வந்தாங்க, இப்போ அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை குழந்தைங்க ரெக்கவர் ஆயிருக்காங்க, இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நிறைய பிள்ளைங்க வந்து பேசாம இருந்தாங்க, நிறைய பேர் வந்து நடக்காம இருந்தாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை இப்படி இருக்குது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த நடக்க முடியாத பேசாத பசங்களாம் இப்போ பேசுறாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க, அம்மான்றாங்க, அப்பான்றாங்க. சவுண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து விடவே தெரியாது, இப்போ சவுண்ட்ஸ் விடுறாங்க. இப்போ நிறைய பசங்க நடக்காமலே இருந்தாங்க, நாங்கள் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பிள்ளைங்க நடக்கிறாங்க. இப்போ தானாகவே ஒரு சில பிள்ளைங்கலாம் கால் முடியலனா கூட அவங்க ஏறி வீல் சேரில் உட்கார தெரியாது. இப்போ நம்ம வந்து அது ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வீல் சேரில் ஏறி உட்காடுறாங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. நாங்களே போய் ஹெல்ப் பண்ணால் கூட நீங்கள் தள்ளி நில்லுங்க, நான் கீழே விழுந்துட்டா கூட அப்போ மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அது குழந்தைங்களே சொல்றாங்க. ஆமா, நீங்க அது வரைக்கும் தள்ளி நில்லுங்க, எனக்கு அது ஒரு பயிற்சி தானே அப்படின்னு சொல்லி அவங்களே எக்ஸ்பிளைன். ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாது, பட் இருந்தாலும் சைகையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியோட இருக்காங்க? அவங்க ஹாப்பியாக இருக்காங்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க வந்து அதுக்கு முன்னாடி எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்லாம் வீட்டிலலாம் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைய வச்சு என்னால் சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயா கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருங்க அப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் அவேர்னஸ் அந்த அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது எல்லாம் பண்ணும் பொழுது இப்போ அவங்களே வந்து என் பிள்ளை எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக அவங்களே டெய்லி வந்து ஏற்றி விடுவாங்க. அவங்க ஆனால் எட்ட தான் நிற்பாங்க, ஃபர்ஸ்ட்லாம் அவங்க கிட்ட வந்து ஏற்றுவாங்க, இப்போ எட்டே நிற்பாங்க, அந்த பையனை ஏறி அழகா உட்காந்துப்பான், அழகா வரும்போது பாய் சொல்லிட்டு வருவான், எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு. சரிம்மா, இப்போ நீங்கள் உணவு, கல்வி, மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்குன்னு நிறைய ஆதரவுகள் வந்து தேவை இல்லையா? நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் கிடையாது, பட் இருந்தாலும் நான் அன்னன்னைக்கு போய் யாருக்கிட்டையாவது ஏதாவது செய்யுங்க, பண்ணுங்க, இந்த மாதிரி உங்கள் பிறந்த நாள், உங்கள் நினைவு நாள் ஏதாவது அந்த மாதிரி வந்துச்சுன்னா செய்யுங்க, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் எக்ஸ்பிளைன் இப்போ நான் எப்படி பேரண்ட்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே போல் வந்து நானும் ஒரு தனி பெண்ணாக தான் இருந்து நானும் போய் எனக்கு தெரிஞ்ச ஆட்களை பார்த்து ஏன்னா நான் இவ்வளோ நாள் வெளியில் இருந்தேன், 5 years வரைக்கும் நான் வெளியில் இருந்தேன். அண்ணன் இறந்ததுக்கப்புறமா வெளியில் தான் இருந்தேன். இங்கே லோக்கல் எனக்கு எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது. அதுக்கப்புறம் நானே போய் தனியாக போய் ட்ரஸ்ட்டு வச்சு
வச்சு நடத்துகிறோம், இந்த பிள்ளைங்களுக்கு உங்களோட நினைவு நாள், உங்களோட பிறந்த நாள், இப்போ யாராவது உங்கள் அப்பா அம்மா யாராவது இறந்த நாள், மாமியா அவங்க யாராவது இறந்த நாள் இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ எல்லார்கிட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா அவங்களே இன்னும் வாலண்டரியாக யாரும் வரல, நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இன்னும் நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது இன்னும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இல்லைங்களா? தெரிய வருது அப்படின்றப்ப உங்களுக்கு ஆதரவு கொடுக்க கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆதரவுகள் தேவைப்படுது, உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட பிள்ளைங்களை வந்து இப்போ வந்து நான் வீட்டில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இன்னும் வந்து வருங்காலத்தில் அவங்களுக்குன்னு, ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து வேனில் போகிறாங்க, அப்போல்லாம் எங்கள் பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்க, மீன்ஸ் நம்ம வேனில் போக முடியாதா, நமக்குன்னு ஒரு அந்த வேன் வராதா, நம்ம ஸ்கூல் பேர் போட்டு வேன் வராதா, இப்போ நமக்குன்னு ஒரு இடம் இருக்காதா, ஏன்னா அந்த ஸ்கூல் செட்டப் நமக்குன்னு ஒரு வராதா. ஏன்னா இப்போ நான் வீட்டில் வச்சு நடத்திருக்கனால அவங்களுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. நான் இவ்வளோ தூரம் பிள்ளைங்க பேசாமல் இருந்து இப்போ பேசுறாங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, ஒன்று அவங்களே கேட்குறாங்க, நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு ஸ்கூல் அது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பர்மனெண்ட்டாகவே இங்கேயே ஸ்டே பண்ணிப்போம்ல, நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைல்ல, அதனால் நாங்கள் இங்கேயே இருந்துப்போம்ல, நீ இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அதனால தான் ஏதாவது ஒரு இந்த பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவங்க பர்மனெண்ட்டாக இங்கே இருந்துப்பாங்க. சப்போஸ் இப்போ அவங்க அக்கா தங்கச்சி அண்ணனுங்க யாராவது பார்க்கல, பிற்காலத்தில் யாராவது பார்க்கலன்னா இது பர்மனெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கவோ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காதுல்ல. இப்போ வீட்டிலனா இப்போ இங்கே வராங்க, நாங்கள் கொண்டு போய் விடுறோம், எல்லாம் பண்ணுறோம், பார்க்குறோம். இப்போ சில நேரத்தில் அவங்களுக்கு மெடிசன் வாங்கி கொடுக்கறது, ஏன்னா அவங்க வீட்டு சூழ்நிலையால ஒரு சில பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, ஃபிக்ஸ் வரும், அதனால் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, அதனால் நாங்களே வாங்கிட்டு போய் கொடுக்கறது, என்கிட்ட இருக்கிறத வச்சு நானே வாங்கிட்டு போய் கொடுக்கறது, பார்த்துட்டு வருது. இந்த மாதிரி பிள்ளைங்களை விடக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னா ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போங்க, அப்படி எதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு குட்டி பையன் போன மாதம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நாங்களே அழைச்சிட்டு போய் இப்போ அவங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி விட்டு இந்த மெடிசன்லாம் நீங்கள் இங்கே தான் வாங்கிக்கணும், நீங்கள் வந்து வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வழிகாட்டி விட்டுருக்கோம். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் கிடைச்சா நீங்க இந்த விஷயங்களை வந்து இன்னும் மேம்பட்டு செய்யறதுக்கு நல்லா இருக்குமா? அரசாங்கம் வந்து எங்களுக்கு அவங்க தங்குறதுக்கு இருப்பிடம் கொடுத்தாலே போதும், எங்களுக்கு பெருசாக அரசாங்கம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அவங்க தங்க ஒரு இருப்பிடம். ஏன்னா இப்போ கிராமம்னால இது வெளியில் வரல, ஏன்னா இப்பயும் இங்கே சுற்று வட்டாரத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 25 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் வேஸ்ட்டாக தானே ஆகுது. இப்போ அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு இருப்பிடம் வேணும்ல, அப்போ இருப்பிடம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் போயிடும், அவங்க அழகாக வந்து அதில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போஸ் இப்போ எதாவது ஃபிக்ஸ் வருது அவங்க ஃபேமிலியில் பார்க்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா எல்லாமே வேலைக்கு போயிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸு ஆயாக்கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ யாருக்கிட்டையோ விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ வெளியில் போகும்பொழுது இவங்களுக்குன்னு இப்போ நம்ம ஒரு ஆதரவில் இருந்தால் நம்ம வந்து டக்குன்னு செய்யலாம், டக்குன்னு பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு சில பிள்ளைங்க வந்து நிறையா சிவியர்லலாம் இருக்காங்க, அது வந்து அப்படியே வீட்டிலே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆதரவு கொடுத்தா தான் அவங்க நம்மக்கிட்ட வர முடியும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டே பண்ண முடியுமா, ஸ்டே பண்ண நான் அமுச்சு விடுறேன், ஸ்டே பண்ண இடம் இல்லை, டெய்லி வந்துட்டு போனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வேலைக்கு போக முடியாது. போன வாரத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து போயிட்டாங்க, ரிலீவ் ஆகி போயிட்டாங்க, ஸ்டே பண்ண இடம் இல்லை, நாங்கள் இப்போ வெளியில் போகணும், ஏன்னா அவங்க அம்மா இல்லை, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இவங்க அப்பா வந்து பார்த்துக்கிறாங்க, ஜென்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல கேர்ள்ஸை, அதனால அவங்க அப்பா வந்து தங்க இடம் இருந்துச்சுன்னா நான் டெய்லி அங்கேயே வச்சுக்கலாம், நீங்கள் நான் எப்போயாவது ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மென்ஷன் பண்ணாங்க. நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் இப்போ அவங்கள வந்து கடலூரில் வந்து ஒரு இருப்பிடம் பார்த்து அவங்களுக்கு அமுச்சு விட்டாச்சு. அது நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம பிள்ளைங்க இங்கேருந்து அங்கே போக வேண்டாம்ல, ஏன்னா இவ்வளோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நமக்கு ஒரு இருப்பிடம் இருக்கும்பொழுது நம்ம பிள்ளைங்க இங்கேருந்து அங்கே போக வேண்டாம்ல, அதனால தான் நாங்கள் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு இருப்பிடம் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நம்மளே இங்கே ஸ்பெஷல் எஜுகேட்டராக படிச்சுட்டு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை. அப்போ உங்களோட முக்கிய கோரிக்கையா இருப்பிடம் தான் இருக்கு. இருப்பிடம் தான் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் இப்படி ஒரு உன்னதமான சேவையை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ நாங்கள் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வந்து தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரி டைமில் வந்து ஆண்டு விழா அதெல்லாம் வச்சுருந்தோம் போன வருஷம். அப்போ வந்து நிறையா பேர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஏன்னா தெரியாதனால நான் போய் வாலண்டரியாக போய் அவங்கள கூப்பிட்டுருந்தேன், சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன். இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடும்பொழுது அவங்கெல்லாம் வாலண்டரியாக வந்திருந்தாங்க. இப்போ வெங்கடேசன் சார் வந்து இப்போ வந்திருந்தார். எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கும் வந்திருந்தாங்க, ஆண்டு விழாவுக்கும் வந்திருந்தாங்க. ஆண்டு விழாவுக்கு கிறிஸ்மஸ்க்கு அவர் மட்டும்தான் வந்திருந்தார். ஆண்டு விழாவுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் அவர் சொன்னதுனால, ஏன்னா இப்போ ஃபார்வர்ட் ஆகுறதுனால அவங்க ஒய்ஃப் வந்து நானும் வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு பூங்காவனம் மேடம் சொல்லிட்டு நானும் வரேன், நானும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நீங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நான் ஏதாவது இப்போ ஹெல்ப் கேட்டேன்னா, இப்போ ஏதாவது வந்து மளிகை ஜாமான் வேணும், ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா உடனே செஞ்சு கொடுப்பாங்க, டக்குன்னு உடனே எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், சங்கவி மேடம் அவங்களும் வந்து இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லை, இப்போ டக்குன்னு எதாவது ஃபிக்ஸ் வந்துருச்சு, இல்லை பிள்ளைங்க எதாவது கீழே விழுந்துட்டாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்போ சங்கவி மேடம் வந்து அவங்ககிட்ட கூப்பிட்டு போனால் பிள்ளைங்களுக்கு வந்து இலவசமாகவே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நான் இப்படி சூழ்நிலையில் இருக்கிறனால நான் அவங்ககிட்ட எடுத்து ஷேர் பண்ணனால அவங்க வந்து இலவசமாகவே பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மூர்த்தி சார் இருக்காரு, அவங்க பிள்ளைங்களுக்கு எப்பயாவது ஃபுட்டு கொடுப்பாங்க. இப்போ அவங்களுடைய பிறந்த நாளோ இல்லை அவங்களுக்கு முன்னோர்கள் யாராவது இறந்த நாள் யாராவது வந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து முருகன் சார் இருக்கார், டிராஃபிக் போலீஸ் முருகன் சார், அவங்க மந்த்லி எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து சிறந்த அவார்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நினைவு பரிசு நம்ம ட்ரஸ்ட் அவங்க வந்து நமக்கு நினைவாக செய்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு நினைவாக செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு நினைவு பரிசு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து அவங்க நம்மளோட நினைவுகள் இருக்கணும், அப்போ தான் அதையாவது பார்த்து நமக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைவு பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சிமா. ரொம்ப சிறப்பான உன்னதமான பணிகளை வந்து நீங்க புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளை மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளி மூலமாவும் அந்த குழந்தைங்களுக்கு கல்வியையும் கொடுத்து அடிப்படை தேவையான கல்வி, உணவு, மருத்துவம்னு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய சேவைகள் மேலும் தொடர்ந்து வளர்றதுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.